மதுரை வில்லாபுரத்தில் அமைந்திருக்கும் அந்த ரயில்வே கேட் பாலத்திற்கு கடந்து செல்வதற்காக 1989ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட பாலம் தான் தற்போது அமைந்திருக்கக்கூடிய இந்த தெற்கு வாசல் வில்லாபுரம் பாலம். இந்த பாலம் 1989 தொடங்கின போது பார்த்தீங்கன்னா 500 மீட்டர் நீளமும் 12 மீட்டர் அகலமும் இந்த பாலம் உருவாக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பாலமானது உருவாகி இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் இந்த பாலத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த பாலம் மதுரை மாநகருடைய பிரதான சாலை, குறிப்பாக மதுரை மாநகரிலிருந்து விமான நிலையம் செல்லக்கூடிய அனைத்து நபர்களும் இந்த பாலத்தின் வழியாக தான் செல்லக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மதுரையிலிருந்து தூத்துக்குடி செல்லணும் அப்படின்னாலுமே மாநகர் பகுதியிலிருந்து செல்லக்கூடிய அனைத்து மக்களும் இந்த பாலத்தின் வழியாக தான் தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சராசரியாக ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த வாகனத்தில் இந்த பாலத்தில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த பாலமானது மிகவும் சேதமடைஞ்சிருக்கிறது. மக்கள் மத்தியில் மிகவும் வேதனை அடைஞ்சிருக்கு. இருபுறமும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பிகள் தெரிகிற அளவுக்கு இந்த பாலங்கள் சேதமடைஞ்சிருக்கு. பல இடங்களில் இந்த கம்பிகள் இல்லாத கூட சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது. பாலங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா செடி கொடிகள் முளைச்சிருக்கு. பாலத்துடைய கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சேதமடைஞ்சு அந்த சுவர்கள் பேர்ந்திருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இதனால் கீழே அங்கே வசிக்கக்கூடிய மக்கள், இந்த பாலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய தெருக்களை வசிக்கக்கூடிய மக்கள் மிகவும் அச்சத்திற்கு ஆளாயிருக்காங்க. அந்த பகுதி வழியாக பள்ளிகளுக்கும் வேலைகளுக்கும் செல்லக்கூடிய அந்த பொதுமக்கள், சிறுவர்கள் போகக்கூடிய நேரங்களில் இந்த பாலம் சேதமடைஞ்சு அடிக்கடி கீழே விழுகிறதுனால அவங்களுடைய உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் மக்கள் அவ்வப்போது பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை எழுப்பி கோரிக்கைகள் அரசிடம் வைக்கும்போது அப்பப்போ இந்த பாலத்துக்கு தேவையான இந்த பேட்ச் ஒர்க் மட்டும் பார்க்கப்படுறதா அதுவும் பொதுமக்கள் சொல்கிறாங்க. முழுமையாக இந்த பாலத்தை அவங்க சரி செய்கிற மாதிரி இல்லை. அப்பப்போ தேவையான அளவுக்கு எங்கெங்கெல்லாம் பேர்ந்திருக்கோ, சேதமடைஞ்சிருக்கோ அப்போ மட்டும் அதை வேலை செய்கிறதா பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க.